உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சுங்கச்சாவடியில் ராணுவ வீரர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரராக பணியாற்றும் கபில் என்பவர் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அருகே உள்ள தனது சொந்த ஊருக்கு வந்துவிட்டு மீண்டும் பணிக்கு செல்ல தனது நண்பருடன் டெல்லிக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். கர்னால் நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியை கடந்தபோது அங்கிருந்த ஊழியர்களுடன் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சுங்க கட்டணம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் கபிலை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சம்பவம் தொடர்பாக 4 பேரை கைது செய்த நிலையில் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். மும்பை மாநகரின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் சியோன் பன்வேல் நெடுஞ்சாலையில் கலம்போலி முதல் பெலாப்பூர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நவி மும்பையில் உள்ள காய்கறி மார்க்கெட்டில் தண்ணீர் தேங்கியதால் வியாபாரிகள் பல இன்னல்களுக்கு ஆளாகினர். கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்மநாப சுவாமி கோவில் கணினி ஹேக் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பூஜை தொடர்பான பண பரிமாற்ற விவரங்கள் ஹேக் செய்யப்பட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நிர்வாக குழு அலுவலர்களுக்கு இடையிலான பிரச்சினைகளை ஒட்டி இந்த ஹேக்கிங் நடைபெற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.